புட்டின் டிசம்பர் 4-5 இந்தியாவில் இருக்காரு. அப்போ ட்ரம்ப்புக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு எரிச்சலை கொடுக்கும். அவர் இந்தியாவும் ரஷ்யாவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நிறைய நடவடிக்கைகளையே எடுத்தாரு. இப்படி இருக்கும்போது புட்டின் கிட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்காங்க. என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் கரன்சியை என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு புட்டின் தரமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் கரன்சி அப்படின்றது இப்போதைக்கு அவசரம் இல்லை, ஆனால் அது சார்ந்த நடவடிக்கைகள்லாம் பொறுமையாக நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் பொறுமையாக எடுக்கும் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியன் அவசரமாக யூரோ அப்படின்னு ஒரு கரன்சியை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவங்களுடைய பொருளாதாரமும் யூரோவை வச்சு மையப்படுத்தி பெரிதளவுல முன்னேறல. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா நாடுகளையும் கலந்து ஆலோசிச்சு மெதுவா அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். தேவையில்லாத பொருளாதார ரிஸ்க்குள்ள போக விரும்பல அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு. இவர் டக்குன்னு ஆமா நாங்க பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே அமெரிக்கா நிறைய ரஷ்யா ஆயில் நிறுவனங்கள் மேல தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரடியா நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லாம ரொம்ப சாதுரியமா மெதுவா இதுக்கான நடவடிக்கையை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவை ரஷ்யா எந்த மாதிரியெல்லாம் சமாளிக்க அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துகிற ஒன்றா இருக்கு. ஏன்னா பிரிக்ஸ் கரன்சி அப்படின்றது வரும், அதுக்கான அவசரம் இல்லை, மெதுவான நடவடிக்கை எடுக்கும். இப்போதைக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.